ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கேன்வா யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஃபோட்டோஸில் அவுட்லைன் கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வாவோட ஹோம் பேஜுக்கு போயிடலாம். இப்போது சர்ச் பாரில் தம்ப்நெயில்னு சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை blank தம்ப்நெயில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிசைனில் போய் ஒரு தம்ப்நெயிலை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேன்வாவோட ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ரௌன் இல்லாத டிசைனாக சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சருக்கு தான் இப்போ நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷேடோஸை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க அவுட்லைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்க்கு ஒரு பிளாக் கலர் அவுட்லைன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கலரை நாம் இப்போ மாற்றிடலாம். இங்கே இருக்க கலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஒயிட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இமேஜ்க்கு பர்ஃபெக்டான ஒயிட் அவுட்லைன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த அவுட்லைனோட திக்னஸை சேஞ்ச் பண்ணணும்னா சைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவுட்லைனோட சைஸை குறைச்சிக்கலாம், இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ், ஆங்கிள் இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி டிசைனில் இருக்க இமேஜ்க்கு அவுட்லைன் கொண்டு வரதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி உங்களோட பிக்சருக்கும் அவுட்லைன் கிரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. புது பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தம்ப்நெயிலை சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்க அப்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்கள் பிக்சரை சிஸ்டம்ல இருந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க எடிட் ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆப்ஷன் ஒரு ப்ரோ ஃபீச்சர், அதாவது கேன்வா ப்ரோ இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போது இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒரே கிளிக்கில் உங்கள் ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவை இப்போ நம்ம டிசைனில் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஷேடோஸில் போய் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரொம்ப ஈஸியாக நம்மளோட ஃபோட்டோவை டிசைனில் ஆட் பண்ணி அவுட்லைன் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேன்வாவில் வேறு எந்த டாபிக் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.